தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பாண்டியன் சார் இதுல முக்கியமான புள்ளியை நோக்கி நகர்த்திருக்கிறார் இல்லையா? மாதிரி நான் நினைக்கிறேன். இல்ல உங்களுக்கான நேரம் வந்துருச்சு சார். பிம்ப அரசியலுக்குள்ள அந்த பிரச்சனையினால தான் அதிமுகவில் இருந்து மாறுறாங்களா? இதை எப்படி தடுப்பார் இபிஎஸ்? இல்லை சார், இப்போ வந்து ஒரு ஒரு கொஞ்சோண்டு ரொம்ப வேணாம், ஒரு நிமிஷத்துக்குள்ளே வரலாறுக்குள்ளே போயிடலாம். எம்ஜிஆர் காலத்தில் வந்து தோல்வி அடைஞ்சிச்சு 80ல் ஒரு எம்பி தேர்தலில் வந்து முழுக்க தோல்வி. அப்போ யாருமே பொதுக்குழு கூட்டி வந்து எம்ஜிஆரை வந்து கேட்கல, நீங்கள் வந்து தோல்விக்கு காரணம் என்னன்னு கேட்க முடியாது, கரெக்டுங்களா? 96ல் ஜெயலலிதா வந்து பயங்கரமாக ஆட்சி பண்ணி 96 படுதோல்வி அடைஞ்ச பிறகு ஜெயலலிதாட்ட போய் யாரும் பேச கிடையாது. இதுதான் அந்த கட்சியோட நிலைமை. அதனால் புதுசாக போய் இப்போ எடப்பாடிகிட்ட கேட்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியோடைய வரலாறு படி கிடையாது. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நான் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், 23 பேர் முதல் கட்ட வேட்பாளராக அறிவித்ததில் முக்கியமான முன்னாள் மந்திரிகளை அந்த லிஸ்ட்டில் வந்து 99% அதில் அவங்க தான் இருந்தாங்க. அவங்களுக்கான கட்சி ஆயிட்டு அப்படிங்கிறத நான் வந்து இந்த மன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். அப்போ அந்த இடத்த நீங்கள் எடுத்துங்க. அதில் தான் இன்னும் சில பேர் இப்போ வந்து வெளியில் போகிறாங்க. இந்த 23 பேர் அறிவித்த முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் இருந்து தான் பல பேர் இப்போ வந்து வெளியில் போகிறாங்க. அப்போ அந்த எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஓட்டு பர்சன்டேஜ் 16க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19, 21, 24 2 எம்பி ஒரு எம்எல்ஏ, இப்போ கடைசியாக ஒரு எம்எல்ஏ. அப்புறம் 2 எம்எல்ஏ 2 எம்பி தேர்தல் நடந்து பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதே மாதிரி கோயமுத்தூர், அதாவது நீலகிரி டு நாமக்கல் வர அந்த பெல்ட்டு, அதில் வந்து போன தடவை பார்த்திங்கன்னா அவங்க வந்து கூட்டணியால் 75 சீட்டு வாங்கியிருந்தாங்க. அப்புறம் இப்போ வந்து அது கூட்டணியோடு சேர்த்து 53 சீட்டு குறைஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட 16 சீட்டு குறைஞ்சிருச்சு. அப்போ தனிப்பட்ட முறையிலையும் அந்த கட்சி வந்து 66 சீட்டு இருந்த எம்எல்ஏ 21ல் இப்போ வந்து 47க்கு வந்துருச்சு. அதுலேருந்து போனதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இப்படி போயிட்டுருக்கிற பட்சத்தில் அப்போ அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் ஏற்கனவே சோர்ந்து இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பல தடவை பார்த்தோம். இப்போ நான் இந்த நிர்வாகிகள் போனது, கொலப்பன் சார் சொன்னார், அது யார் போகிறா, இவங்க எப்படி அதை வந்து இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த இடத்துக்கு கூட நான் போகலை. தொண்டர்களை தாவேகா கட்சி நம்ம எப்படி கச்சத்தீவு பக்கம் அந்த மீனவர்கள் வந்து கீழே உள்ள மீனையும் குஞ்சம் உட்பட எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரே ஒரு இடத்த மட்டும் சொல்கிறேன். திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் ஒரு கிராமம், குக்கிராமம், அதில் அந்த ஊரில் தாவேக்கா வந்து 2 அணியாக இருக்குது. அந்த 2 அணியும் தனித்தனியாகவே எல்லா ஏடிஎம்கே வீட்டுக்கும் போய், நான் சொல்கிறது வந்து 20 நாளைக்கு முன்னே நடந்துருச்சு, அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக உள்ள ஏடிஎம்கே அனுதாபிகள் அத்தனை பேரையும் தாவேக்காவுக்கு வரத்துக்கு பிரச்சாரம் பண்ணி நிறைய பேரை சேர்த்துட்டாங்க. இது எதுக்கு சொல்ல போகிறேன்னா, ஒரு இடம் வந்து நான் ஒரு சாம்பிளாக சொல்கிறேன். இது பல தமிழ்நாட்டில் பல ஊரில் இந்த நீங்கள் எம்எல்ஏ எம்பி இவங்களாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. அந்த சுயநலத்துக்காக அவங்க போகிறது வர்றது அது எல்லாமே தனி. பழைய முன்னாள் மந்திரிகள் பச்சையம்மாள் போனது இந்த மாதிரி இதெல்லாம். ஆனால் தொண்டர்களையும் அவங்க அழைச்சிக்கிட்டு போகிறாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது இவங்களுக்கு எப்படி தெரியுமா இல்லை தெரியலையான்னு தெரியல. ஆனால் அப்பாஸ் சொன்ன மாதிரி அவர் வந்து அவரால் எதையுமே பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிற முழுகிற கப்பலுக்கு நான் வந்து கேப்டன் அப்படிங்கிற அந்த பாணியில் தான் அவர் போகிறாரு. அவர் மேலே முழுக்க சொல்ல முடியாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால், 16ல் வந்து ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலுக்கு போன செப்டம்பர் 22லேருந்து முழுக்க அதிமுக வந்து பிஜேபி கையில் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது நம்ம. இது வெறும் அதிமுகக்குள்ள நடக்கிற சண்டை மட்டும் நான் எடுத்துக்க விரும்பலை. என்ன காரணம்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், நள்ளிரவில் ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றதுலேருந்து, அன்னைக்கு வெங்கையா நாயுடு வந்து முக்கிய பிஜேபி தலைவராக இருந்தவர் ராத்திரியில் வந்து அங்கே இருந்ததுலேருந்து, அதுக்கப்புறம் படிப்படியாக எடுத்து ஆடிட்டர் குருமூர்த்தினால் ஓபிஎஸ் போய் அங்கே உட்கார்ந்ததுலேருந்து 18 எம்எல்ஏக்கள் வெளியில் போனது உட்பட அவங்கள தகுதி நீக்கம் பண்ணது, அது தினகரனோட போன சொல்கிறது. அடுத்த 11 பேர் இந்த பக்கம் வந்து நின்னது, திருப்பி மாப்பா பாண்டியராஜன் போன்றவர்களாம் அந்த பக்கம் போனது. இந்த மாதிரி பல வரலாறெல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க பிஜேபியோட பின்னணியில் நடக்குது. தேர்தலுக்கு முன்னாடியே அதிமுக கபலீகரம் செய்யப்படுகிறது பிஜேபியால் அப்படின்னு நம்ம எல்லாருமே இங்கே பேசியிருக்கோம். நான்லாம் பேசியிருக்கேன் இங்கே. அது வந்து எந்த மாற்றம் கிடையாது. இப்போ பிஜேபி கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முந்தி ஒரு 20 நாளைக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எந்த வேலையும் செய்யலை. மோடியும் வரலை, அமித்ஷாவும் வரலை. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 11, 2025 அலைன்ஸு போட்டு அதுக்கப்புறம் வேகமாக வேலை செஞ்ச பிஜேபி கடைசி 20 நாள் கிட்டத்தட்ட அந்த ஏப்ரல் மாதம் 26 போன ஏப்ரல் எலெக்ஷனுக்கு முன்னாடி பெரிய வேலை எந்த வேலையும் செய்யலை. அண்ணாமலை வந்து சில பிரச்சாரத்தை பண்ணினார் அப்படின்னு சொன்னால் கூட தொகுதியில் மொத்தத்துக்கு வந்து ஓட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியல. அப்போ
அமித்ஷா சொன்ன 22 + 18 40 வந்திருக்கணுமா, வந்திருக்கக்கூடாதா? வந்திருக்கணும். வரல. எங்கே வந்திருக்கு? 26ல் நிற்கிது. பிஜேபி ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து சிவி சண்முகம் சொல்கிற ஒரு உண்மை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மை இருக்குது. அவர் சொல்கிற பொதுக்குழு கூட்டுறது, அந்த திமுக விஷயத்தை சொல்கிறதெல்லாம் நான் நம்பவே கிடையாது. அவர் சொல்கிறதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்தில் நேற்று சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஎம்கேவோட ஓட்டு வந்து அதிமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சிங்கிறது அன்புமணியோட வாதம், பிஎம்கேவோட வாதம். அது வந்து ஓரளவு சரியும் கூட. ஆனால் இந்த ஏரியாவிலலாம் அதிமுக ஓட்டுகள் பிஎம்கேக்கு போகலை அப்படிங்கிறது அன்புமணிக்கு மிகப்பெரிய வருத்தம். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தொல் திருமாவளவன் இதில் வந்து ஆட்சியிலேயே பங்கு பெற்றால் தாவேக ஆட்சியில் அவர் வந்து விஜயை போய் பார்த்து சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு அவர் வந்து உள்ளே போகிறாருங்க. அவர் வந்து அவரோட அங்கே போய் முடியுமா, அடைக்கல ஆக முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அன்புமணி அந்த இடத்துல அவர் வந்து நவர்றாரு வேகமாக. அந்த இடத்த நோக்கி சிவி சண்முகம் நவர்ற மாதிரி இருக்குது. அதனால தான் அவர் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறார். இந்த வார்த்தை வந்து சரி கிடையாது, ஆனால் இதில் நடந்தது உண்மை. அந்த ஓட்டு வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு பிஎம்கேக்கு. ஆனால் பிஎம்கே ஓட்டு வந்து பிஎம்கே ஓட்டு அதிமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு, அதிமுக ஓட்டு பிஎம்கேக்கு ஆகலை. அதனால தான் பெரம்பூர் தவிர 17 தொகுதியில் 4 தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. மிச்சம் 13 தொகுதி வந்து பிஎம்கே தோத்தது அப்படிங்கிற வெறி அவங்களுக்கு வந்து அதிமுக மேலே முதல் முறையாக அதிகமாகிடுச்சு. இப்போ எடப்பாடி தொகுதியில் பிஎம்கேல தான் ஜெயிச்சதுங்கிறது வந்து பெரிய உண்மை. அதனால தான் அந்த அலையன்ஸை வந்து முதல்ல ஏற்படுத்துகிறாரு. நீங்கள் வந்து தேமுதிக பற்றி கவலைப்படாமல் இவர் வந்து எடப்பாடி எடுத்தது காரணம் தான் தொகுதியில் எந்த இடத்துலையும் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்கு. அதை வந்து கரெக்டாக செஞ்சிட்டார். அதே மாதிரி தாவேகா வேட்பாளரை தூக்குனதும் எடப்பாடி செஞ்சார். அப்போ அவருடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது அதிலேருந்து வெளிப்படுது. அந்த ஒரு காரணத்தினால தான் ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் அதிமுகவை இந்த ஒரு எடப்பாடி தொகுதியில் வேட்பாளரை தாவேகா வேட்பாளரை தூக்குனதனுடைய முக்கியமான காரணத்தை வச்சு தான் அவங்க வந்து இந்த பழி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றது என்னுடைய கணிப்பு. அது மட்டும் இல்லாமல் பலர் அப்படி தான் சொல்லி கொண்டு போனார். எங்கேயுமே ஏடிஎம்கே வந்து அவர் திட்டவே கிடையாது. அதாவது இந்த சக்தி அந்த சக்தின்னு திமுக சொன்னார் ஒழிய ஏடிஎம்கே ஒன்றுமே சொல்லலை. ஆனால் பிஜேபி விட்ட வேலையை தாவேகா அன்றைக்கி வந்து தெளிவாக எடுத்து செய்யுது. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மூழ்குதுன்னு சொல்கிறதில்ல, அது வார்த்தை வேணால் இருக்கலாம் ஒழிய கரையுது அல்லது பலகீனமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நானும் உறுதிப்பட சொல்கிறேன். பலகீனம் ஆகிடுமா சார்? பலகீனம் வந்து அந்த இடத்துல மட்டும் நான் வந்து பொன்வில்சன் சார் சொல்கிறது இல்லை பொன்வில்சன் சார் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். இவர் சொல்கிறதையும் நான் கோலப்பட் சார் சொல்கிறதையும் ஏற்றுக்கிறேன். இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த சின்ன கட்சியாக இருந்தாலும் எந்த பெரிய கட்சியாக இருந்தாலும் முற்றிலுமாக அழைக்கவே முடியாது எப்போதுமே. இதுவரை நானும் வந்து இது போயிடும் அது போயிடும்னா நான் வந்து ஒரு 40 வருஷம் 30 வருஷத்துக்கு முந்தி அப்படி யோசிச்சிருக்கேன். அப்படிலாம் இப்போ வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு தலைவர் இருக்கும்போதும் தலைவர் லெட்டர் பேடாக இருந்தாலும் கூட அழியவே அழியாது. அதனால் கட்சி இருக்கும். அந்த வாய்ப்பில் பலகீனம் ஆகிறது, அதனுடைய எண்ணிக்கை சுருங்கி கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நான் இப்போ பதிவு பண்ண பேசலாம் சார். மாநில கட்சிகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல பிஜேபி வந்து வெற்றி பெற்றுச்சுன்னு நான் சொல்லுவேன். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்றைக்கு அதிமுக இருக்கலாம், நாளைக்கு திமுக கூட இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே பஞ்சாபில் அகாலிதள், டெல்லியில் ஆம் ஆத்மி, ஒரிசாவில் பிஜேடி, ஆந்திராவில் ஜெகன்மோகன், தெலுங்கானாவில் சந்திரசேகர், மகாராஷ்டிராவில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், இது மாதிரி பல ஸ்டேட்டில் கதையை முடிச்சுட்டாங்க மாநில கட்சிகள் எல்லாமே. வெஸ்ட் பெங்கால் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்தது. கம்யூனிஸ்ட்டு சிபிஎம்மை 3 ஸ்டேட்லேயுமே இது பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க வெற்றிகரமாக அதெல்லாம் பண்ணனால தானே தமிழ்நாட்டில் பாஜகவை அண்ணாமலையே சோழியை பிடிச்சி போட்டாருன்னு. அது தமிழ்நாடு மட்டும் இன்னும் திராவிட அந்த கொள்கையில் வந்து இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து இப்படி இருக்குது. ஒரு 3 இப்போ திராவிட இயக்கத்தில் ஒரு திராவிட இயக்கம் வந்து பலகீனமாக வருது. வருத்தத்தோடு நான் பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி சார்.